வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பார்க்க போறோம். மார்க்கெட் ஓபன் ஆகுறதுக்கு முன்னாடியே நிஃப்டி 50 எங்க திரும்ப போகுதுன்னு நம்மளால சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியும். அதுக்கு நம்ம கையில இருக்கிற ஒரு சூப்பர் டூல் தான் இந்தியா விஐஎக்ஸ். இத வச்சு எப்படி ரிவர்சல்ல முன்கூட்டியே கண்டுபிடிக்கிறதுன்னு தான் இப்ப பார்க்க போறோம். நீங்க ஒரு ட்ரேடரா இருந்தா இந்த கேள்வி உங்க மனசுல அடிக்கடி வந்திருக்கும் இல்லையா? ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட் போயிட்டே இருக்கு. ஆனா அது எப்ப சடனா யூ டர்ன் அடிக்கும்னு கண்டுபிடிக்கிறது தான் பெரிய டாஸ்க். ஆனா ஒன்னு சொல்றேன், சரியான டேட்டாவை வச்சுக்கிட்டு மார்க்கெட் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த டர்னிங் பாயிண்ட கண்டுபிடிக்க ஒரு வழி இருக்கு. சரி, இதுல ரெண்டு மெயின் ஹீரோஸ் இருக்காங்க. ஒன்னு நம்ம நிஃப்டி 50, இன்னொன்னு இந்தியா விஐஎக்ஸ். இங்க பாருங்க, இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு ஆப்போசிட் ரிலேஷன்ஷிப் இருக்கு. ரொம்ப சிம்பிள். நிஃப்டி மேல போச்சுன்னா விக்ஸ் கீழே வரும், நிஃப்டி கீழே விழுந்தா விக்ஸ் மேலே ஏறும். இந்த ஒரு சின்ன லாஜிக் தான் நம்மளோட முழு ஸ்ட்ராட்டஜிக்கும் பேஸ்மெண்ட். ஓகே, இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த விக்ஸோட சீக்ரெட் என்னன்னு பார்க்கலாம். அப்புறம் மார்க்கெட்டோட எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது, ப்ரீ மார்க்கெட்ல நமக்கு என்ன க்ளூ கிடைக்கும், இதெல்லாம் வச்சு ஒரு ஆக்ஷன் பிளான் எப்படி ரெடி பண்றது, கடைசியா இந்த ஸ்ட்ராட்டஜி ஏன் ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். சரி, வாங்க முதல்ல இந்த பய அளவீட்டோட ரகசியத்தை பத்தி பார்ப்போம். ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. விஐஎக்ஸ்ங்கிறது ஒரு ஸ்டாக்கோட விலை மாதிரி கிடையாது. இது மார்க்கெட்டோட எமோஷனல் ஸ்டேட்டஸ், அதாவது அதோட மனநிலையை காட்டுற ஒரு இண்டிகேட்டர். அதனால தான் இதை ஃபியர் கேஜ், அதாவது பைய அளவீடுன்னு சொல்றோம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இந்தியா விக்ஸுங்கிறது மார்க்கெட்டுக்கான இன்சூரன்ஸ் பாலிசியோட விலை மாதிரி தான். யோசிச்சு பாருங்க, மார்க்கெட்ல பயம் அதிகமாகும் போது என்ன பண்ணுவோம்? நம்மள நாம காப்பாத்தி இன்சூரன்ஸ் வாங்குவோம்ல. அதே மாதிரி தான் இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட முதலீட்டை பாதுகாக்க அதிகமா ஆப்ஷன்ஸ் வாங்குவாங்க. அதனால அதோட பிரீமியம், அதாவது இன்சூரன்ஸ் விலை அதிகமாகும். அந்த விலை தான் விக்ஸ். சரி, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள். நிஃப்டி கடகடன்னு விழ ஆரம்பிக்கும் போது இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பயந்துடுவாங்க. உடனே அவங்களோட போர்ட்ஃபோலியோவை பாதுகாக்க புட் ஆப்ஷன்ஸை வாங்க ஓடுவாங்க. இப்படி எல்லாரும் வாங்க ஆரம்பிச்சா அதோட பிரீமியம் எகிரும், கூடவே விஎக்ஸும் எகிரும். இப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா யோசிங்க. நிஃப்டி மேல போக ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வரும். இனிமே எதுக்கு பாதுகாப்புன்னு சொல்லி கையில இருக்கிற இன்சூரன்ஸை, அதாவது புட் ஆப்ஷன்ஸை விற்க ஆரம்பிப்பாங்க. அதனால பிரீமியம் குறையும், விஎக்ஸும் குறையும். ஓகே, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். மார்க்கெட்டோட உச்சக்கட்ட நிலைகளை எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட் ரிவர்சல்ஸ் எப்பவுமே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ்ல தான் நடக்கும். அந்த பீக் பாயிண்ட்டை எப்படி கரெக்டா கண்டுபிடிக்கிறது? இங்க ஒரு மேஜிக் நம்பர் இருக்கு, அதுதான் 20. எப்போல்லாம் இந்தியா விக்ஸ் 20க்கு மேல போகுதோ, இல்ல ஒரே நாள்ல 10% சடனா ஜம்ப் ஆகுதோ, அப்போ நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்ல பயம் அதோட உச்சத்தை தொட்டுடுச்சு. இதுதான் நம்மளோட ஃபியர் ஜோன். அதாவது பீதி அதோட உச்சத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். விக்ஸ் இந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னா மார்க்கெட்ல இருக்கிற சின்ன இன்வெஸ்டர்ல இருந்து பெரிய இன்வெஸ்டர் வரைக்கும் எல்லாரும் பயத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. மார்க்கெட்டால இந்த உச்சக்கட்ட பயத்தை ரொம்ப நேரத்துக்கு தாங்கி பிடிக்க முடியாது. அது ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி தான். ஒரு லிமிட்டுக்கு மேல இழுக்க முடியாது. பயம் ஒரு கட்டத்துல தனியா ஆரம்பிக்கும். அந்த நிமிஷம்தான் மார்க்கெட் யூ டர்ன் அடிக்கிறதுக்கான பெர்ஃபெக்ட் டைம். சரி, விக்ஸ் நமக்கு பயத்தை காட்டுது, ஆனா இது மட்டும் போதுமா? இல்ல, இங்க தான் நம்ம கதையில இன்னொரு முக்கியமான ஹீரோ வராரு. அதுதான் ஓபன் இன்ட்ரெஸ்ட், அதாவது ஓஐ. சிம்பிளா சொன்னா, விக்ஸ் மார்க்கெட்டோட எமோஷனை காட்டுதுன்னா, ஓஐ ஸ்மார்ட் மணி, அதாவது பெரிய கைங்க எங்க அவங்களோட பணத்தை போட்டிருக்காங்கன்னு காட்டுது. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பெரிய ஆளுங்களோட பிளே புக்னு கூட சொல்லலாம். மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ற பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆப்ஷன் ரைட்டர்ஸ் எல்லாம் எங்க அவங்களோட பெட்டை வச்சிருக்காங்கன்னு இதை அப்பட்டமா காட்டிடும். இதை வச்சு மார்க்கெட்டோட சப்போர்ட் எங்க இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்குன்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இந்த டேபிள பாருங்க, இதுதான் நம்மளோட சீக்ரெட் ஃபார்முலா. ஒரு சிச்சுவேஷனை கற்பனை பண்ணிக்கங்க. வீக்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, அதாவது மார்க்கெட்ல ஒரே பயம். அதே நேரத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல புட் ஓஐ ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? பயம் உச்சத்துல இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பெரிய சப்போர்ட் வால் இருக்குன்னு அர்த்தம். இங்க இருந்து மார்க்கெட் மேல போக சான்ஸ் ரொம்ப அதிகம். இது ஒரு புல்லிஷ் ரிவர்சல் சிக்னல். அப்படியே ஆப்போசிட்டா விக்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, எல்லாரும் ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க, ஆனா கால் ஓஐ அதிகமா இருக்குன்னா அது ஒரு பேரிஷ் ரிவர்சல்கான அறிகுறி. சரி, இவ்ளோ தியரி பார்த்தாச்சு. இத எப்படி நிஜமா ட்ரேடிங்ல பயன்படுத்துறது? அதுக்கு தான் இப்போ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் செக்லிஸ்ட் பார்க்க போறோம். இது ஒரு டேட்டா ட்ரிவன் ப்ரீ மார்க்கெட் ப்ளூ பிரிண்ட். ஓகே, மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த 5 விஷயத்தையும் செக் பண்ணுங்க. 1. ஜிஎஃப்டி நிஃப்டியை பாருங்க, நம்ம மார்க்கெட் எப்படி ஓபன் ஆகும்னு ஒரு ஐடியா கிடைக்கும். 2. விக்ஸ் ட்ரெண்டை பாருங்க, அது பல வார உச்சத்துல, அதாவது 1820க்கு மேல இருக்கா. 3. ஓஐ சுவரை கண்டுபிடிங்க, அதாவது எங்க அதிகமான கால் ஓஐ இருக்கு, எங்க அதிகமான புட் ஓஐ இருக்குன்னு பாருங்க.
இதுதான் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். 4, இது ரொம்ப முக்கியம், விக்ஸ் டைவர்ஜென்ஸை கவனிங்க. நிஃப்டி ஒரு புது லோவை தொடுது, ஆனா விக்ஸ் புது ஹையை தொடலைன்னா பயம் குறையுதுன்னு அர்த்தம். கடைசியா இந்த எல்லா கண்டிஷனும் சரியா இருந்தா பயம் உச்சத்துல இருக்கும்போது அந்த முக்கியமான புட் ஓஎஸ் சப்போர்ட் ஜோன்ல தைரியமா ஒரு கான்ட்ரா என்ட்ரி எடுங்க. அதாவது மார்க்கெட் விழும்போது வாங்குங்க. இப்ப உங்களுக்கு ஒரு ப்ரோ டிப் சொல்றேன். இதுக்கு பேரு ட்ரிபிள் த்ரெட் சிக்னல். 3 விஷயம் ஒரே நேரத்துல நடக்கணும். 1, விக்ஸ் எகிரிக்கிட்டே இருக்கணும். 2, பக்கத்திலேயே ஒரு பெரிய புட் ஓஐ சுவர் இருக்கணும். 3, புட் கால் ரேஷியோ அதாவது பிசிஆர் 0.7க்கு கீழே இருக்கணும். இந்த 3 ஒன்னா சேர்ந்து வந்துச்சுன்னா அது ஒரு சூப்பர் ஸ்ட்ராங் புல்லிஷ் ரிவர்சல் சிக்னல். இங்க இருந்து ஒரு பெரிய பவுன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். சரி, இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இது ஏன் ஒர்க் ஆகுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன? அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அது வாலட்டிலிட்டியோட இயல்பு. வாலட்டிலிட்டிங்கிறது ஒரு சுழற்சி மாதிரி, அது மேல போகும், ஆனா எப்பவுமே மேலேயே இருக்காது. கண்டிப்பா ஒரு கட்டத்துல அதோட சராசரி நிலைக்கு, அதாவது அதோட நார்மல் லெவலுக்கு திரும்ப வந்தே ஆகணும். நாம என்ன பண்றோம்னா அது எப்போ அதோட நார்மல் லெவலுக்கு திரும்பவும்னு பெட் பண்றோம். இங்க பாருங்க, இதுதான் முக்கியமான வித்தியாசம். நிஃப்டி 50 பாத்தீங்கன்னா அத மாச கணக்குல கூட ஒரே ட்ரெண்ட்ல மேல போயிட்டே இருக்கலாம், இல்ல கீழே வந்துட்டே இருக்கலாம். ஆனா இந்தியா விக்ஸ் அப்படி கிடையாது. அது ஒரு சைக்கிள் மாதிரி. மேல போகும், உச்சத்தை தொடும், அப்புறம் கண்டிப்பா கீழே இறங்கி அதோட ஆவரேஜ் லெவலுக்கு வரும். இந்த சைக்கிளை நாம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், ரிவர்சலை ஈஸியா பிடிச்சிடலாம். சரி, இந்த அனாலிசிஸ் முடியறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க உங்க ட்ரேடிங்ல பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் எந்த விஐஎக்ஸ் லெவல்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சிருக்கு? யோசிச்சு பாருங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்களும் பயன்படுத்தி பாருங்க. உங்க அனுபவத்துல இருந்து கத்துக்கோங்க. இது கண்டிப்பா உங்க ட்ரேடிங்கை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும்.